கவலைப்படாது. ஏசி பஸ் ஸ்டாண்ட் வாங்க. இது எனக்கு தெரியல. 4 வருஷத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. 537.30 கோடி செலவு பண்ணியிருக்காங்க மக்களே. பஸ் ஸ்டாண்ட் இனாகரேஷனாக நம்ம பஸ் ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம டீம் நாக் அவுட் ஸ்குவாட் எல்லாருமே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ராம்குமார் டிப்ஸு, நம்ம தனசேகரண்ணா, நம்ம சார்லஸ் ப்ரோ எல்லாருமே இருக்கோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான காலை நம்ம திருச்சிராப்பள்ளியில் தாங்க இருக்கோம். அதுவும் திருச்சிராப்பள்ளியில் ஒரு மேஜரான எனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கோங்க. எஸ், நம்ம ஜங்ஷனில் தான் இருக்கோம். பட் இன்றைக்கி நமக்கு வேலை பார்த்திங்கன்னா ஜங்ஷனில் இல்லை. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளுங்க திருச்சி மக்களுக்கு. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 9 மே 2025. எஸ், நம்ம திருச்சிராப்பள்ளி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்றைக்கி நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாரு. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டேங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. பயங்கரமாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிளாம்பாக்கத்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 434 கோடி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. பஞ்சப்பூர், அதாவது திண்டுக்கல் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. மணப்பாறை ரோடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்படி அலோவ் பண்ணுறாங்க, சிஎம் வரனால ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், செக்யூரிட்டி அவ்வளோ டைட்டாக இருக்கும். அதெல்லாம் மிஞ்சி ஒரு வேளை சிஎம் இனாகரல் பண்ணதுக்கப்புறம் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நமக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க. ஏகப்பட்ட பஸ்ஸஸ் வந்து இனாகரேஷன் பண்ணுறாங்க. கும்பகோணம் கார்பரேஷன், கோவை கார்பரேஷன், பார்க்கலாம், எல்லாமே வெயிட்டிங்காக இருக்குங்க. நானும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். இது வரைக்கும் இனாகரேஷன் பார்த்ததில்ல. பஸ் ஸ்டாண்ட் இனாகரேஷன் நாமக்கல்லே பண்ணும்போது நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த திருச்சிராப்பள்ளியை விடக்கூடாதுன்ட்டு வந்துட்டேன். ஸோ நீ பஞ்சப்பூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆச்சுங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக நம்ம ஜங்ஷன்லேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போகிறக்கு மணப்பாறை பஸ் ஏறினா போகுங்க. இப்போ பார்க்கலாம் எந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியலைங்க. பிகாஸ் சிஎம் வேறு வராங்க, செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்க்கலாம். மஃப்சல் பஸ் போகாதுன்னு சொல்லிட்டாங்க மக்களே. ஸோ நம்ம லோக்கல் வண்டியில் தான் போய் ஆகணும். அப்போ லோக்கல் வண்டி எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் போகலாங்க. வெயில் வேறு பட்டையை கலப்புதுங்க. எஸ் மக்களே, பஸ் ஏரியாச்சுங்க. டைம் கரெக்டாக 7:40. நம்ம ஒரு 8:30க்கெல்லாம் போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்கள், சாரை வெல்கம் பண்ண எவ்வளோ ஏற்பாடு இருக்குன்ட்டு. நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஞ்சப்பூருக்கு 8 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. மக்களே என்னமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க மக்களே. பாருங்க, ஜண்டை மேளம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. பாருங்க, ஏதோ மெயின் பைபாஸை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. வா வாரே வா. பாருங்க, மெயின் மதுரை பைபாஸ் நினைக்கிறேங்க மக்களே. இந்த கூட்டம் பூரா நம்ம சிஎம்ஐ பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க மக்களே. ஏதோ மீட்டிங் மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் பஸ் ஸ்டாண்ட் எங்கேன்னு தான் தெரில. இது பஸ் ஸ்டாண்டா இல்லை எது பஸ் ஸ்டாண்டுன்னு தெரிலைங்க.
அதுதான் வெயிட் பண்ணுறதுக்கு எது பஸ் ஸ்டாண்டுன்னு பார்க்குறக்கு. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சின்னு மட்டும் போட்டிருக்கு. எல்லாம் மஜா பண்ணுறாங்க மக்களே. எஸ், மாபெரும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம்ங்க. பாருங்கள் போட்டிருக்கு. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைத்த பேருந்து நிலையம். எஸ் மக்களே, இப்போதைக்கு நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. சார் வந்ததுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்களாமா. தெரியுதா மக்களே, ஏகப்பட்ட பஸ்ஸஸ் இனாகிரேஷன் இருக்குங்க இன்றைக்கி. ஒவ்வொன்றா பார்ப்போங்க. அதுவும் நம்ம சிஎம் சார் வந்து முடித்ததுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. எஸ் மக்களே, இதுதான் இந்த பேக் என்ட்ரன்ஸு. அது வந்து அங்கே ஒரு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, இங்கே லாஸ்ட் என்ட்ரன்ஸு. பாருங்கள், அப்படியே எம்டியாக இருக்குது. இங்கே ஃபுல்லாமே பார்க்கிங் வச்சுருக்காங்க. பாப்போம், நம்ம 12 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எங்கேயாச்சும் வெயிட் பண்ணுவோம். சார், ஏன் இப்படி பிரிவினையை உருவாக்குறாங்கன்னு தெரியல. மனசு ஒரே வருத்தம்ப்பா. 7 மணிக்கு வந்தாங்க, ஒன்றும் ஆளை காணோம். மணி 9 ஆச்சு. விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் நாங்கள் என்ன கொலையாக பண்ண போகிறோம்? ஐ திங்க் ஸோ இந்த கேட்டில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம், நம்ம எங்கே போய் நிற்க போகிறோன்னு தெரில. பொறுப்புமிக்க மாணவர்கள் உருவாக்கக்கூடிய சிற்பி திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு, ஆன்லைன் ரம்மி ஒழிப்பு சட்டம், ஆதிதிராவிட பழங்குடியினர் வழக்கறிஞர் சேமநல நிதி 10 லட்சமாக உயரும். நம்மோட திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வரும் திட்டங்கள் சிலது மட்டும். இதுதான் சார் வந்தது. பொம்மை மாதிரி வேஷ்டி கட்டியிருப்பாரு, எப்பொழுதும் பேண்ட்டில் போட்டிருக்காங்க. அவர் வந்துட்டு இவர் சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர். எஸ், ஃபைனலாக 4 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ளே வராங்க. எஸ், தரமாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறக்கே. வாவ் வாவ் வாவ், மைண்ட் ப்ளோயிங். பா, க்ரௌடை பாருங்கள். ஐயோ ஐயோ ஐயோ, மை காட். ஃபஸ்ட் நம்ம பஸ்ஸஸை பார்த்துடலாங்க, அப்புறம் என்ட்ரன்ஸை கவர் பண்ணுவோங்க. சரிங்களா?
மக்களே அவ்வளோ பஸ்ஸஸ் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு மஃப்ஸலை பார்த்துட்டு வந்துடலாங்க என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா மகளிர் விடியல் பேருந்துங்க. இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம மஃப்ஸல் வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் KSRTC அண்ட் TNSTC இருக்குங்க. ஃபஸ்ட்டு வண்டி பார்த்திங்கனாவே திருச்சி மதுரைங்க. BS6 துறவங்குறிச்சி டிப்போ பெஸ்ட் கோச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தஞ்சாவூர் பழனி வேறு லெவல். பெங்களூர் SCTC, சென்னை SCTC, மதுரை பாருங்கள், திருச்சி விராலிமலை மதுரை வண்டி BS6 எல்லாமே பெஸ்ட்டு கோச் மேனுஃபேக்சர் பண்ணது, பாடி கட்டி கொடுத்துருக்குங்க. மதுரை திருச்சி மதுரை பா. நானும் பார்க்குறேன் கோயம்புத்தூருக்கு ஏதாச்சும் வண்டி வருமா இருக்குமான்ட்டு. திருச்சி திருப்பூர் வரைக்கும் வந்துட்ட பக்கத்தில். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் தான் போல் இருக்குங்க. எஸ், திருச்சி சேலம் அப்படியே பாருங்கள், ரசிச்சுட்டே இருக்கலாம். திருச்சி சேலம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. மாஸ். இது வந்து குளோபல் TVS பாடி பில்டு பெஸ்ட் கோச் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், தஞ்சாவூர் சென்னைங்க. ஏற்கனவே நிறைய சர்வீஸ் இருக்குது, பட் இப்பயும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் கோச் தஞ்சாவூர் சென்னை 241C. சென்னை பட்டுக்கோட்டை 242R. இது என்ன கோச்சுன்னு பெல்ட்டு தெரில. BS6 ஆனால் எல்லாமே பட்டுக்கோட்டை சென்னை. வா ஓர்த்த நாடு சென்னைங்க. அல்ட்ரா டீலக்ஸ் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ஸு எல்லாமே இருக்குங்க. நம்ம மேலே போயும் பார்க்கலாங்க. நம்ம மேலே அப்புறம் போவோம். தண்ணியெல்லாம் இருக்குது பாருங்கள். வாவ். நானே நம்ம கோயம்புத்தூர் TNSTCக்காக தான் வெயிட்டிங் பார்த்துட்ருக்கேன். அப்போ விழுப்புரம் அண்ட் சேலம்ங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தனே திருச்சி வண்டிங்க. விழுப்புரம் கார்ப்பரேஷனுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் அண்ட் கும்பகோணம் தான் நினைக்கிறேன். வேலூர் ஈரோடு வா. கிளாம்பாக்கம் திருச்சி கிளாம்பாக்கம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. வா சேலம் கோயம்புத்தூர் SCTC. அட்டா நம்ம கோயம்புத்தூருங்க. வால்பாறைக்கு நிறைய டிப்போ கொடுத்துருக்காங்க மக்களே. நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் வால்பாறைக்கும் நிறைய பஸ்ஸஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துடலாம். கிருஷ்ணா ப்ரோ. எஸ், நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் வால்பாறைக்கு நிறைய பஸ்ஸஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. வால்பாறை டிரைவர் நான் கண்டக்டர்னா தான் இருக்காங்க. எல்லாரும் ஒரு ஹை சொல்லுங்கண்ணா. எஸ், நம்ம திருச்சி புது பஸ் ஸ்டாண்டில் விழுப்புரம் கார்ப்பரேஷனுக்கு தனியாக 8 பஸ்ஸஸ் BS6 லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டக்டர்னா ஹை சொல்லுங்கண்ணா. எஸ், நம்ம TNSTC கோவைனாவே சிறப்பாக தான் இருக்கும். இப்போ பண்ணாரிலேருந்து ஈரோடு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம அண்ணா தான் டிரைவர், நான் கண்டக்டர்ண்ணா. வணக்கண்ணா. எஸ், சூப்பராக இருக்குது. பல்லடம் டிப்போவில் சேலம் டு திருப்பூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பொள்ளாச்சி ஈரோடு விட்டுருக்காங்க. வாவ் மக்களே, நம்ம மூணாருக்கு மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர் உடுமலை மூணாருங்க. சூப்பரில். அண்ட் இங்கே வந்து கோவை சத்தி பண்ணாரி தாளவாடி. வா சூப்பர், நைஸ். நான் கூட TNSTC CBA மறந்துட்டாங்கன்னு நினச்சேன், காப்பாற்றிட்டாங்க. கோவை கரூர் ஈரோடு போ சூப்பர். அண்ட் இங்கே ஃபுல்லாமே விழுப்புறாங்க. இங்கே மறுபடியும் மீண்டும் நம்ம சத்தி ஈரோடு. வாவ் நைஸ். அவ்வளோ பஸ் ஃபேனிங்க. வாவ் மைண்ட் ப்ளோயிங். பள்ளப்பட்டி நாகூருங்க. வாவ், கரூர் பிரான்ச்சு பெஸ்ட்டு கோச் சூப்பருங்க. கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகூர் பள்ளப்பட்டி திருப்பூர். நம்ம கோயம்புத்தூர் டு தஞ்சாவூர் குளித்தலை பிரான்ச்லேருந்து ஒரு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. TNSTC கும்பகோணம்ங்க. நம்ம கண்டக்டர்னா இருக்கார். கண்டக்டர் தானே? டிரைவர் அண்ணா. ஓகேண்ணா. சரி. எஸ், TNSTC கும்பகோணம் கார்ப்பரேஷனில் ஈரோடு கரூர் திண்டுக்கல் கொடைக்கானல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஈரோட்லேருந்து 2 வழியாக போகலாங்க. நம்ம பழனி வழியாகவும் போகலாம். ஏற்கனவே பழனி வழியாக ஒரு பஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு.
இந்த கரூர் திண்டுக்கல் வழியாக ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து BS6 குளோபல் டிவிஎஸாக மாற்றிருக்காங்க பாருங்கள். கரூர் பிரான்ச்சுங்க. திருப்பூர், கரூர், திருச்சிங்க. கலைஞர் பேருந்து நிலையம். வா இங்கே எல்லாமே கரூர் பஸ்ஸஸ் நிற்கிது. நம்ம இப்போதைக்கு ஒரு 2 3 4 ட்ராக் முடிச்சாச்சு. இன்னும் 2 row இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூர் கொண்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை. அங்கே சைடு ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தஞ்சாவூர், சேலம், தஞ்சாவூர், திருச்சி அந்த மாதிரி தான் இருக்குது. வாங்க ஒன் சைடு பார்த்துருவோம். நமக்கு என்ன டைம்லாம் இருக்குங்க, ஏகப்பட்ட டைமு. மிமிசல் திருப்பூருங்க. வாவ், மிமிசல்லேருந்து திருப்பூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. புது வண்டின்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வாவ், TNSCC கும்பகோணம் கார்ப்பரேஷன் அறந்தாங்கி குமுளிங்க. நம்ம அறந்தாங்கி சைடுனாவே நமக்கு ஒரு நல்ல கனெக்டிங்க. அறந்தாங்கி குமுளி குளோபல் டிவிஎஸ் பாடிங்க. அண்ட் திருச்சி பரமக்குடி இந்த சைடு நிற்கிறது ஃபுல்லாமே கும்பகோணம் கார்ப்பரேஷன் வண்டிங்க. வாவ், புதுக்கோட்டை கும்பகோணம் 1 to 1 நினைக்கிறேங்க. ஐ திங்க் ஸோ, ஐ டோன்ட் நோ. அண்ட் மதுரை, தஞ்சாவூர், திருப்பத்தூர், புதுக்கோட்டை வழி. அண்ட் மதுரை, தேவக்கோட்டை. குளோபல் டிவிஎஸ் பெஸ்ட் கோச் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குங்க. அண்ட் காரைக்குடி, தேவக்கோட்டை, தேனி, திருப்பத்தூர், மதுரை, MGR பேருந்து நிலையம், முசலம்பட்டி. வாவ், குளோபல் டிவிஎஸ் பாடி பில்ட்டு. அறந்தாங்கி, ஈரோடு. வாவ், ராமேஸ்வரம், மதுரை. அதுவும் ராமேஸ்வரம், மதுரைங்க. சூப்பரில். அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா திருச்சி, சேலம், தஞ்சாவூர், திருப்பூர். வாவ். ஃபஸ்ட்டு நம்ம இனாகரல் பஸ்ஸெல்லாம் பார்த்துடலாங்க. அப்புறம் ஸ்டேஜ் வைஸ் பார்த்துடலாம் என்னென்ன பஸ்ஸஸ், எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த பஸ்ஸஸ் இருக்குன்ட்டு. திருச்சி கிளாம்பாக்கம், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. திருச்சி, வேளாங்கண்ணி. வாவ். TNSCC கும்பகோணம் கார்ப்பரேஷன் நிறையா பஸ்ஸஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு குளோபல் டிவிஎஸ் TNSCC கார்ப்பரேஷன் கும்பகோணம் கார்ப்பரேஷனில் புதுசாக திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதோட டிரைவர்னா கண்டக்டர்னா இருக்குன்னா எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. நாகப்பட்டினம், மதுரை 320 அசோக் லேலாண்ட் பெஸ்ட் கோச். வாவ். திருப்பூர், திருத்துறைப்பூண்டி அசோக் லேலாண்ட் பெஸ்ட் கோச். மதுரை, திருவாரூருங்க குளோபல் டிவிஎஸ் பாடி BS6. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உள்ளே போய் பார்க்கலாங்க. ஈரோடு, மன்னார்குடி. ஆல்ரெடி கோயம்புத்தூர், பட்டுக்கோட்டை ஒரு சர்வீஸ் ஓடிட்டுருக்கு. பட் மறுபடியும் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் சைடுன்னு நினைக்கிறேன். குளோபல் டிவிஎஸ்ங்க. வாவ். 226C. எஸ், பட்டுக்கோட்டை, கோயம்புத்தூரோட டிரைவர் அண்ட் கண்டக்டர்னா இருக்காங்க. நல்லா ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. பழனி, மன்னார்குடி. வாவ். TNSCC கார்ப்பரேஷன் மறுபடியும் திருப்பூர் டு மன்னார்குடி ஒரு புது பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பேர் என்னண்ணா? நான் உங்கள் பேர்ண்ணா? சூப்பர்ண்ணா. புது வண்டி கொடுத்துருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுங்கண்ணா. பழனி, வேதாரண்யம், சேலம். வாவ், சச் அ லாங் டிஸ்டன்ஸ் வண்டிங்க. சிதம்பரம், பழனி. மயிலாடுதுறை, சேலம். அண்ட் காரைக்கால், சென்னை ஈஸியாக ரைடுங்க. வாவ். அண்ட் ஃபைனலி மதுரை, தஞ்சாவூர். அப்புறம் எல்லாமே லோக்கல் இருக்குங்க. எல்லாமே லோக்கல் மீனியெல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நில்லுங்க. எஸ், டவுனிங்க. மகளிர் விடியல் பேருந்து, கலைஞர் பேருந்து நிலையம். நல்லா ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ஓகேண்ணா.
அண்ணா நம்ம பேர் என்னண்ணா? நான் உங்கள் பேர்? ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர்ண்ணா? நீங்கண்ணா? ஓகேண்ணா, நல்லா ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ஓகேண்ணா. மக்களே, அங்கே ஓட்டுநர் நடத்துனருக்கோட ஓய்வு ஸ்லீப்பிங் ஹால் இருக்குங்க. அதே மாதிரி தான் கீழம்பாக்கம் மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மக்களே, நம்ம புதுசாக லான்ச் பண்ண எல்லா பஸ்ஸஸும் பார்த்தாச்சு. ரேக் வைஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 8 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து 8th பிளாட்ஃபார்ம் வரைக்கும் என்னென்ன பஸ் எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்தெந்த ரூட்டில் இருக்குன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்காத பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. டிஎன்எஸ்சிசி கோயம்புத்தூர் கார்பரேஷனில் அவ்வளோ பஸ்ஸஸ் வால்பாறை கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சி, பண்ணாரி, சத்தியமங்கலம் அண்ட் கும்பகோணம் கார்பரேஷன் தாங்க முக்கால்வாசி. நான் அறதாங்கி, குமுளியெல்லாம் பார்த்தோம். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க. இல்லை வேணாம் இருக்குண்ணா, வேணாம். ஹாய் சொல்லிடுங்க. ஒரு பஸ் இனாகரேஷன், பஸ் ஸ்டாண்ட் இனாகரேஷனாக நம்ம பஸ் ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம டீம் நாக்அவுட் ஸ்குவாட் எல்லாருமே இருக்காங்க. பார்த்தீங்களா, நமக்கு ராம்குமார் கிளிப்ஸு, நம்ம தனசேகரண்ணா, நம்ம சார்லஸ் ப்ரோ எல்லாருமே இருக்கோம். முக்கியமாக இவர் யார் தெரியுங்களா? சச் அல்டிமேட் கைங்க, கிருஷ்ணா பஸ் கேமிங். நான் எல்லாரும் ஹாய் சொல்லிடுங்க. மக்களே, பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக தெரியல. இப்போ நம்ம மேலே போவோங்க. ஹெல்ப் டெஸ்க்கு, சூப்பர் மார்க்கெட்டு, ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் டாய்லெட்டு எல்லாமே இருக்குங்க. எக்ஸ்கலேட்டரில் மேலே போயிட்டு மாஸ் பண்ணுவோம். ப்ரோ லிஃப்ட்டில் போவோம் ப்ரோ. சரி, இதிலே போவோம். எஸ், எக்ஸ்கலேட்டரில் மேலே போகலாம். வாவ், டவுனி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே வேறு லெவலில் நிற்கிதுங்க. மார்பகம், பாலக்கரை, விராலிமலை ஃபுல்லாமே டவுனி தாங்க நிற்கிது. வாவ், எல்லாமே சைடில் அவ்வளோ டெக்கரேஷன்ஸ். பா, வேறு லெவலில் இருக்குங்க எல்லாமே. வாவ் வாவ் வாவ், ஸோ நைஸ். ஆமாம், இருங்க, வாட் அ சர்ப்ரைஸ். அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம மைக்கில் நாவியும் நம்ம சங்கர் ரூமும் பார்த்தேங்க. ஆக்சுவலி அவங்க போது தான் நான் சொல்லவே இல்லை, நான் யார்ட்டி சொல்லாமல் ஓடி வந்துட்டேன். பார்த்தா இங்கே அன்எக்ஸ்பெக்டட். பார்த்தா இவங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா கேள்வி கேட்பீங்க, என்னன்னா மைக்கில் ப்ரோ ட்ரெயின்லேருந்து குதிச்சிட்டாரா அப்படின்ட்டு. கூடிய சீக்கிரம் வரும், ஏன்னா பஸ் வீடியோ வரும். எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எதுக்கு மீட் பண்ணுவோன்னு தெரில. அடுத்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம். ஆமாம், பெரிய ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம். அதில் மீட் பண்ணுவோம், கவலைப்படாது. ஏசி பஸ் ஸ்டாண்ட் வாங்க, இது எனக்கு தெரியல. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஓகே, தெரியுது உண்மையாலுமே மக்களே. ஏசி வெண்டெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, பாய். பஸ் டைமிங்கெல்லாம் அப்டேட்டடாக இருக்குங்க. அப்படியே நம்ம ஒரு மினியேச்சரை பார்த்துட்டு போயிடலாங்க. இன்னும் ஆம்னி பஸ்ஸஸ் மட்டும் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, மற்ற எல்லா பஸ்ஸஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க மக்கள். மினியேச்சரே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எஸ், அடிக்கல் நாட்டின நாள் பார்த்திங்கன்னா 30/12/2021ங்க. கிட்டத்தட்ட 21, 22, 21 கூட கணக்கு வைக்காதீங்க, ஏன்னா 1ஆம் தேதி 22, 23, 24, 25 4 வருஷத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. 537.30 கோடி செலவு பண்ணியிருக்காங்க மக்களே. வாவ், இதுதான் நம்ம திருச்சி கலைஞர் பேருந்து நிலையமோட முனைவு என்ட்ரன்ஸ். இதுதாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. முன்னாடி நம்ம கலைஞர் அவர்களோட சிலை இருக்குது. உள்ளுக்குள்ளே போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் ரேக், செகண்ட் ரேக் அண்ட் லெஃப்ட் சைடு எல்லாமே நம்ம டிஎன்எஸ்சிசி, ரைட் சைடு எல்லாமே ஆம்னி பஸ்ஸஸ் நிற்குதுங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். முத்தமிழ் அறிஞன் கலைஞர்
மு கருணாநிதி ஒருங்கிணைத்த பேருந்து நிலையம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், செகண்ட் பிளாட்ஃபார்ம், டாய்லெட், ஸ்டேர் கேஸ். மேலே வந்து சிட்டி பஸ்ஸஸ், கீழே வந்து மஃப்சல் ஃபுல்லாமே. செக்யூரிட்டி அசிஸ்டண்ட். வாவ் சூப்பர். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் கேமரா சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க. வா. இப்போ ஃபஸ்ட் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா MMBT TNSTC, சென்னை, பெங்களூர், அந்த மாதிரி திருப்பதி, SCTC அண்ட் TNSTC இங்கே மேஜராக இருக்குங்க. ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தீங்களா, அதாங்க ஃபஸ்ட் ட்ராக்னா நீங்கள் சென்னை, பெங்களூர், திருப்பதி, SCTC அண்ட் TNSTCs இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. தேர்டு ஃபோர்த் ரேக் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தேர்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா SCTC வேலூர், கடலூர் இருக்கும். அதே TNSTC பார்த்தீங்கன்னா நம்ம கரூர், திருப்பதி, கோயம்புத்தூர் எல்லாமே, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே இங்கே தாங்க. அப்படியே வாங்க அப்படியே பார்க்கலாம். திருப்பூர், நெய்வேலி இது எல்லாமே செகண்ட் ரேக் தாங்க. மேட்டுப்பாளையம், ஊட்டி எல்லாமே இந்த ரேக் தாங்க. SCTC கோயம்புத்தூர் அண்ட் சேலம், முசிறி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ஈரோடு ஆல் பஸ்ஸஸ் ஹியர் தாங்க. அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா சேலம், ஒசூர், விழுப்புரம் TNSTCங்க. எல்லா ரேக்லேயும் நல்லபடியாக ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. எல்லா பக்கமும் எல்லா ரேக்லேயும் இருக்குங்க. உடனே அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு 5th and 6th ரேக் போயிடலாங்க. உள்ளே முக்கியமாக ஏசி, உள்ளே ஃபுல்லாமே ஏசிங்க. கிளாக் ரூம் இருக்குது. இன்னும் இது டார்மெண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சான்னு தெரில. அது கூடி சீக்கிரம் வச்சுருவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம்ங்க. உள்ளே வந்தால் ஏசி காற்றுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படியே காமாக இருக்குங்க இடமே. இங்கேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம் 4ல் பார்த்தீங்கன்னா ஹொசூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, முசிறி, ஊட்டி, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, குளித்தலை, கரூர் இதெல்லாம் 4th பிளாட்ஃபார்முங்க. அண்ட் 5th and 6th பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே டிஸ்பிளே வச்சிட்றாங்க. இப்படி போனால் 5th and 6th பிளாட்ஃபார்முங்க. அப்படியே பார்க்கலாம் இருங்க. போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 5th பிளாட்ஃபார்மில் மதுரை, திருச்செந்தூர், நாகர்கோவில், சிவகாசி, கோவில்பட்டி, செங்கோட்டை, தூரங்குறிச்சி, பொன்னமராவதி, கம்பம், குமுளி, கொடைக்கானல், தேனி. அதே மாதிரி 6th பிளாட்ஃபார்மில் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டி, தேவக்கோட்டை, பரமக்குடி, சிவகங்கை இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவுண்டர்கிட்டையும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்கிட்டையும் டிக்கெட் கவுண்டர்னு போட்டிருக்காங்க. பட் இப்போதைக்கு ஆப்ரேட் இல்லை. பட் கூடிய சீக்கிரம் ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி ரைட் சைடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் சொல்லியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. ஒன்றும் ஃபுல்லாக முடியலைங்க. அண்ட் லாஸ்ட்டு 7th and 8th பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு வந்துடலாங்க. அப்படியே 7th பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருவாரூர், நாகூர், பட்டுக்கோட்டை அந்த டெல்டா ரீஜன் கிட்ட போகமாலங்க, காரைக்கால் அந்தந்த ஏரியாங்க. SCTCஸும் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் 8th பிளாட்ஃபார்மில் தஞ்சாவூர் டு திருச்சி 1 to 1, கும்பகோணம் டு திருச்சி 1 to 1 அந்த மாதிரிங்க. இவ்வளோ தாங்க 8 பிளாட்ஃபார்ம். அருமையான பேருந்து நிலையமுங்க. ஆல்ரெடி பார்த்துதாங்க. 7th and 8th பிளாட்ஃபார்ம் மயிலாடுதுறை டெல்டா சைடு போகிறது எல்லாமே இங்கே தாங்க இருக்கும். எல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. பட் நமக்கு எஸ் ஃபைனலாக நம்ம திருச்சிராப்பள்ளி பஞ்சப்பூர் பேருந்து நிலையமை எண்ட் கவர் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸ்டார்டிங் நம்ம சிஎம் சார் வந்திருப்பார் இனாகரல் பண்ணி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் புத்தம்புது ஏகப்பட்ட பஸ்ஸுங்க. எனக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஒரு 200 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 200 இருக்காது, ஒரு 100க்கு மேலே இருக்குங்க. எல்லா பஸ்ஸஸும் பார்த்துருப்போம். அண்ட் ஸ்டேஜ் வைஸ் பிளாட்ஃபார்ம் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 1வது பிளாட்ஃபார்ம்லேருந்து 8வது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குன்ட்டு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.
திருச்சி சேலம் ஃபஸ்ட்டு வண்டி கிளம்பியிருக்குங்க. இது சென்ட்ரல் தான். நான் இவங்களை எல்லாரும் எழுதி பார்த்தேன். ஏன் கேட்குறேன்? மீட்டிங் வந்தவங்க தான். மீட்டிங் வந்தவங்க இல்லை, யூடியூப்காரு ரிப்போர்ட்டர் தான். எஸ், ஃபைனலாக நம்ம புது வண்டியில் ட்ராவல் பண்ணியாச்சுங்க. இது ஆக்சுவலி சென்னை வண்டின்னு நினைக்கிறேங்க. ஆமாண்ணா, அது ஏரி. SOS கேமரா. இது ஆக்சுவலி காஞ்சிபுரம் வண்டிங்க. மக்களே, எம்ஜியில் மைக் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பட் இங்கே வந்து இந்த பெல்ட்டில் கொடுத்துட்டாங்க மக்களே. ஒரு சூப்பரான விஷயம். மைக்கு 2 ஹாரனு எல்லாமே நல்ல அட்வான்ஸ் மாடலாக இருக்குங்க. அவங்களாம் அந்த வண்டியில் வராங்க. காலையில் எங்கே தொடங்கணுமே அதே இடத்துக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, ரஷ்ஷாக பாருங்க உள்ள. எஸ், காஞ்சிபுரம் இந்த பஸ்ஸில் தான் வந்திருந்தோம்.